தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மக்கள் சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டுமா? அரசியலில் களமிறங்கிய வைத்தியர் அர்ஜுனா நடப்பது என்ன? அவரெல்லாம் அவர் டாக்டர் இது பார்க்கலாம், அவர் ஆதரவு கொடுக்கலாம், அரசியலுக்கு அவருக்குரிய இதே போல அரசியலுக்கு போட்டு அதனுடைய இப்பத்தில் திடீர்னு இந்த புகை கிளம்பின மாதிரி கிளம்பின வச்சு கொண்டு தீர்மானம் சொல்ல முடியாது. இருக்கிறாக்கள்ல ஒருத்தருமே இல்லை, யாரும் புதுசாக வரணும். சும்மா கேட்கணும் பேர்ந்தும் நாங்கள் திரும்பி இலங்கை அரசாங்கத்திற்கு தான் போக போறோம். என்னதை கேட்டா இலங்கையின் அரசியல் சாசனப்படி பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியாக இருப்பது என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றது. இருந்த போதும் வரப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரை நிறுத்தலாம் என்று பல கலந்துரையாடல்களையும் செய்து வருகின்றார்கள். மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று யாரும் கவனத்தில் எடுக்கவில்லை. இவ்வாறு இருக்க வைத்தியர் அர்ச்சனா எடுத்துக்கொண்ட விடயம் மக்களுடைய பிரச்சனையாக இருந்தது. திடீரென மக்கள் மத்தியில் பிரபலமானார். தற்பொழுது அரசியலுக்கு தான் வருவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இருப்பினும் கடந்த நாட்களில் அவருடைய கருத்துக்களில் நான் அரசியலுக்கு வரப்போவதே இல்லை, புதியவர்கள் யாராவது படித்தவர்களாக மக்களை நேசிப்பவர்களாக வந்தால் அவர்களுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன், வேண்டுமென்றால் அவர்களுடைய காரின் சாரதியாக நான் இருப்பேன் என்று கூறிய வைத்தியர் அர்ச்சுனா தற்பொழுது தன்னுடைய முடிவை மாற்றியிருக்கின்றார். அவரை அவருடைய வைத்தியத்துறை சார்ந்த பதவியில் இருந்து கீழே இறக்கிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எந்த அரசியல் தன்னை பழிவாங்கியதோ அந்த அரசியலுக்கு நான் வர வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் மீட்பராகவே அவர் முடிவெடுத்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் தேவையா? வைத்தியராக இருந்த அர்ச்சனாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு சிலருடைய கருத்துக்கள் இவ்வாறு இருக்கின்றது. ஒற்றுமை காட்டுவதற்கு ஒரு நல்ல விடயம்தான். ஆனால் இதுவரை கடந்த காலத்தில் வரலாறு பார்க்கக்குள்ள எங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை என்றது ஒரு பகற்கனமாக தான் போய்கொண்டிருக்கு எல்லா விடயங்களும். ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஒன்று இருந்தால்தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும். பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினால்தான் ஏதோ கிடைக்கக்கூடியது கிடைக்கும். என்ற பார்வையில் ஸ்ரீதரன் அவர் விட்டால் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருக்கு அவர்கிட்ட. எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது. அவரை பற்றிய கருத்து சொல்லும் போதால் அவரை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய இப்பத்தில் திடீர்னு இந்த புகை கிளம்பின மாதிரி கிளம்பின வச்சு கொண்டு தீர்மானம் சொல்ல முடியாது. கூட ஒரு ஆள் வேணும். ஸ்ரீதரன் வளர்த்து எனக்கு எங்கட தமிழ் மக்கள்ல சொல்லக்கூடிய அளவில் ஒரு தரம் இல்லை. இன்னும் பொறுத்தளவு அதில் வந்துமே ஒரு பிரயோசனமும் இல்லை தானே. சும்மா கேட்கணும் பேர்ந்தும் நாங்கள் திரும்பி இலங்கை அரசாங்கத்திற்கு தான் போக போகிறோம். என்னதை கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும்? அது எங்களுக்கு தெரியாது, யாரை போடணும்னு தெரியாது. நல்லொரு தலைமை வந்து விரவோம். அரசியல்வாதிகள் ஒருத்தருமே தகுதி இல்லாதாக்கள் இத்தனை வருஷம் இருந்து என்னத்தை மக்களுக்கு ஒரு துரும்போடு செய்யல, தங்களை வளம்படுத்தி கொண்டவை ஒழிய இருக்கிறாக்கள்ல ஒருத்தருமே இல்லை, யாரும் புதுசாக வரணும். அவரெல்லாம் அவர் டாக்டர் இது பார்க்கலாம், அவர் ஆதரவு கொடுக்கலாம், அரசியலுக்கு அவருக்குரிய இதே போல அரசியலுக்கு போட்டு வைத்தியம் பார்க்க வேண்டியது யார்? அரசியல்வாதியே நல்லா படித்த ஒரு ஆண்டாள் சொன்ன மாதிரி ஒரு 40 வயதுக்கு கீழ்பட்ட சும்மா 70-80 வயதுக்காரர் இருந்து சம்பந்தர் 91 வயது அதெல்லாம் இருந்து என்ன சரி ஏதோ ஒரு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்தது. நான் போட் போடுறேன் இல்லை, இப்போ அநேகமாக போடுறேன் இல்லை, ஒரு எனக்கு தெரியும் ஒருத்தருக்குமே போடுறேன். காத்திரவழிய பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்தார்? மக்களுக்கு செய்ததான் முக்கியம். அதே போய் பாராளுமன்றத்தில் கத்திட்டு அங்கால போய் நின்று எதிர்கட்சிகளோட தேர்தலையும் குடிச்சு தாண்டி அதே வழியால சும்மா மக்களுக்கு காட்டுறது. 2 வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் காத்துறேன் தமிழ் மக்களுக்கு. ஒரு அரசியல்வாதியும் இதாண்டே. மக்களுடைய கருத்து இவ்வாறு இருக்க ஏன் தமிழ் மக்களுக்கு ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்ற கேள்விக்கு மற்றவர்களுடைய கருத்து இவ்வாறு இருக்கிறது. தமிழ் மக்களுடைய வாக்குகளை நாங்கள் ஓரிடத்தில் சேர்க்க வேண்டும், தமிழ் மக்களின் பலத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது சரி, ஆனால் அது எந்த இடத்தில் அந்த பலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? இலங்கையின் ஜனாதிபதியாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், சாத்தியம் என்பது அதிகம் என்பதையும் அனைவரும் அறிவார்கள். இருந்த போதும் தமிழ் மக்களின் வாக்கை நாங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த வாக்கு
அனைத்துமே வீணாக போகும் ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் என்பது கட்சிக்கான வாக்கு அல்ல, அது ஒரு விருப்பு வாக்காகவே எடுக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதியாக போட்டியிடும் அந்த நபரை மக்களுக்கு பிடித்திருக்க வேண்டும், அவர் ஒரு மக்கள் சேவையாளனாக இருக்க வேண்டும். இதில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எவ்வாறு போட்டியிட போகின்றார், மொட்டு கட்சி சார்பாக யார் களமிறங்க போகின்றார், அது தவிர அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசா என்று பலம் வாய்ந்த போட்டியாளர்கள் இங்கே களமிறங்க காத்து கொண்டிருக்க, தமிழ் மக்களில் இருந்து ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று இங்கே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய வாக்களை நாங்கள் ஓரிடத்தில் சேர்த்து எங்களுடைய பலத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் யார் அந்த ஒருவரை தெரிவு செய்வார்கள் என்பதற்கு நீங்கள் யாராவது தகுதியுடையவர்களாக மக்கள் மனங்களை வென்றவர்களாக கடந்த கால அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது என்று பலருடைய கருத்து இருக்கிறது. சரி, மக்களுடைய கருத்தினை நாங்கள் ஓரிடத்தில் சேர்க்க வேண்டும், தமிழ் மக்களுடைய பலத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுவரை அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் யாராவது மக்கள் மனங்களை 100% வென்றவர்களாக இருக்கின்றார்களா என்று கேட்டால் அது வெறும் கேள்வியாகத்தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் தான் இதற்கு பதிலாகவும் இருக்கும். இந்த விடயத்தை நாங்கள் இம்முறைதான் யோசிக்கின்றோமா, இம்முறைதான் தமிழ் மக்களுக்கு தனியான ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. கடந்த காலங்களிலும் எங்களுடைய அரசியல் தமிழ் தலைவர்களுடைய அரசியல் நகர்வுகளும் இவ்வாறு தான் இருந்தது. ஆனால் அந்த முடிவுகள் அனைத்தும் கடந்த காலங்களில் தோற்றுப்போன ஒரு வரலாறாகத்தான் அமைந்தது என்பதை கவனத்தில் எடுத்து இம்முறை இந்த விடயம் தேவையா என்று நீங்கள் ஆராய வேண்டும். அதற்கு தகுதியான ஒருவரை நீங்கள் நிறுத்த முடியுமா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அவ்வாறு ஒருவரை நிறுத்தி அவருக்கு முழுமையாக தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள் என்று உறுதி கொள்ள முடியுமா? நீங்கள் ஒரு சிலர் இணைந்து ஒருவரை பொது வேட்பாளராக தெரிவு செய்வது என்பது தமிழ் மக்களுடைய விருப்பமாக அமையுமா என்பதையெல்லாம் நீங்கள் அனைவருமே கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்கள் தமக்கான சரியான ஒரு தலைமையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அர்ஜுனா அவர்களுக்கு கொடுத்த ஆதரவில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அர்ஜுனா அவர்கள் தேசியம் சார்ந்து பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இலங்கை நாட்டின் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு அமைய சில விடயங்களை நாங்கள் பேச முடியாது. ஆனால் அர்ஜுனா வைத்தியர் அவர்கள் பேசியிருக்கின்றார். வைத்தியர் பேசினால் சட்டம் தண்டிக்காதா என்ற கேள்வி இருக்கும். ஆனால் வைத்தியர்களாக இருந்த பலரை கூட கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டம் தண்டித்திருக்கிறது என்பதற்கு உதாரணமான பதிவுகளும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்க வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சுதந்திரமாக பேசுகின்றார், பேசிக்கொண்டும் இருக்கின்றார். ஏன் சட்டம் அவர் மேல் பாயவில்லை என்று பலருடைய விமர்சனங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் எழுந்திருக்கின்றது. இவ்வாறு துணிந்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால், அவர் மேல் சட்டம் பாயவில்லை என்று சொன்னால், தென்னிலங்கையில் ஏதோ ஒரு அரசியல் சக்தி அர்ஜுனா வைத்தியர் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று புலம்பெயர்ந்த தேசத்தில் பல அரசியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதையும் எங்களுடைய மக்களின் கவனத்திற்கு நாங்கள் தருகின்றோம். ஒரு சிலருடைய மக்களின் கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். அவர்கள் அனைவரும் சமூக வலைத்தள பாவனையாளர்கள் இல்லை. மக்களுடைய வாக்கு வங்கி என்பது சமூக வலைத்தளத்தில் தான் இருக்கின்றதா? சமூக வலைத்தளத்தில் ஆதரவு கிடைத்துவிட்டால் அரசியலிலும் மக்கள் வாக்கினை செலுத்தி ஆதரவினை தருவார்களா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. என்னதான் மக்கள் மத்தியில் நாங்கள் அறிமுகமாவதற்கும் பிரபலமாவதற்கும் சமூக வலைத்தளங்கள் உதவியாக இருந்தாலும் மக்களின் வாக்குகள் செல்வாக்கு செலுத்தும் அரசியல் சதுரங்க ஆடுகளம் என்பது வேறாகத்தான் இருக்கும். மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.